சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 11/10/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கு. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பஞ்சமி திதி மாலை 4:44 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை ஷஷ்டி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா ரோஹிணி நட்சத்திரம் மதியம் 3:18 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து மிருகசீர்ஷ நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 3:18 வரை, அதாவது ரோஹிணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கௌளவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 6:08 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தைத்திலம் அப்படிங்கிற ஒரு கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் புரட்டாசி சனிக்கிழமை நாளாக அமைந்திருக்கிறது. புரட்டாசி 4வது சனிக்கிழமை. ஆக இந்த நாளிலே எல்லோரும் பெருமாளை நினைத்து வழிபட வேண்டியது. இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வியசிரா அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் அந்த வியதிபாத யோகம் அப்படிங்கிறது சம்பவிக்கிறது அல்லவா. ஒரு வருடத்திலே ஷண்ணவதின்னு சொல்லுவார். 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருப்பதைத்தான் அவர்கள் வியதிபாத ஸ்ரார்த்தம் என்பதை வியசிரா என்று சுருக்கி கொடுத்திருக்கிறார்கள். இது போக இந்த நாளானது திருநாளை போவார் நாயனார், அதாவது நந்தனாருடைய ஒரு குரு பூஜை நாளாகவும் அமைந்திருக்கிறது. இது போக இன்றைய தினம் சனி ரோகிணி யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். சனிக்கிழமை நாளும் ரோகிணி நட்சத்திரம் ஒன்றாக இணைகின்ற நாளை சனி ரோகிணி யோகம் என்று கொடுத்திருப்பார்கள். இந்த நாளிலே அதாவது ஒரு மருந்தினை உண்ணும் பொழுது அந்த நீண்ட நாள் வியாதி அப்படிங்கிறது சொல்றா இல்லையா, அது சரியா போயிடும் அப்படின்னு சொல்றா. அதே மாதிரி இந்த சனி ரோகிணி யோகம் இணைகின்ற நாளிலே இந்த ஹோட்டல் அப்படிங்கிற பிசினஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் துவக்குவதற்கும் ஒரு உகந்த நாளாகவே அமைந்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சமையல் கலையிலே சிறந்து விளங்க இந்த சனி ரோகிணி யோகத்தினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:02 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:48 சந்திர அஸ்தமனம் என்பது பகல் 10:03 சந்திர உதயம் என்பது இரவு 9:46 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:24 முதல் காலை 6:02 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:58 முதல் பகல் 10:27 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:23 முதல் 2:52 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:02 முதல் 7:30 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:27 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:10 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் அப்படின்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். சனிக்கிழமை நாளிலே இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை பத்தி சொல்லுங்களேன் சார் அப்படிங்கிற மாதிரி நிறைய நேயர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த வரிசையிலே அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்க, அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற டாபிக்ல, அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு வியாதிங்கிறது வந்துட்டே இருக்குதானே, இந்த வியாதிக்கான அந்த கிரகநிலை ஏதாவது நம்முடைய ஜாதகத்துல பாதிப்பா இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை பத்தி பார்க்க போறோம். இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இன்னைக்கு எங்க பார்த்தாலும் இந்த கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோயானது பரவலாக காதிலே விழுகிறது. யாரை பார்த்தாலுமே, யாரை கேட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கா, ஒரு டீ டோட்டலரா தான் இருக்கா, ஆனா அவங்களுக்கு பார்த்தா ஏதோ கேன்சர் வந்துச்சுங்கிறா,
குறிப்பா பெண்களை பொறுத்தவரை அந்த பிரஸ்ட் கேன்சர் அப்படின்னு சொல்றா, இல்லைன்னா யூட்ரஸ் கேன்சர்னு சொல்றா, அந்த கேன்சரை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேசிகிட்டே இருக்கா. இதெல்லாம் விட ஒரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது எல்லா ஊரிலையுமே பெருகி கொண்டே வருகிறது. முதலெல்லாம் பார்த்தோம்னா இந்த கேன்சர் ஒரு புற்றுநோய்ங்கிறது எங்கேயோ யாரோ ஒருவருக்குத்தான் நம்ம இருக்க கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப சர்வ சாதாரணமாக இந்த வார்த்தையை கேள்விப்படுகிறோமே. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். நம்ம ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த கேன்சர் அப்படின்னு சொன்னாலே இது ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்றோம். புற்று அப்படின்னு சொன்னாலே நமக்கு பாம்புங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும். ஆக இந்த ராகுவும் கேத்துவும் தான் இந்த கேன்சர் நோயை தருகிறார்களா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட அந்த கூற்றிலே உண்மை என்பது இருக்கத்தான் செய்கிறது. ஒரு ராகு திசையில ஒரு செவ்வாய் புக்தி, அதாவது ராகு திசை முடிய போற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா, அல்லது ராகு திசையில சூரிய புக்திங்கிறது வரும் பொழுதே, ராகுல சூரிய புக்தி, சந்திர புக்தி, செவ்வாய் புக்திங்கிற ஒரு பீரியட் நடக்கும் பொழுது, அதுவும் அந்த ராகுவும் சூரியனும் அல்லது ராகுவும் சந்திரனும் அல்லது ராகுவும் செவ்வாயும் ஒரு 6ஆம் பாவத்திலோ அல்லது 8ஆம் பாவத்திலோ அமர்ந்திருந்தால் இது போன்ற பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்க நேருகிறது. சார், அப்படின்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி கேன்சர் வந்திருக்குமான்னு சொன்னா நிச்சயமாக வந்திருக்காது. இந்த ராகுவினாலோ அல்லது கேத்துவினாலோ ஒரு கேன்சர் அப்படிங்கிறது வர்றதுன்னா அது கொஞ்சம் குணப்படுத்துறதுங்கிறது கஷ்டமா இருக்கும். ஆனா எல்லாருக்கும் அது மாதிரி வந்திருக்காது, நிச்சயமாக அது போல் வந்திருக்காது. அவர்கள் எல்லாருக்குமே பார்த்தோம்னா ஏதோ ஒரு கிரகநிலைங்கிறது சரியில்லாம இருக்கலாம், ஆனால் அவர்கள் அதிலிருந்து குணமடைந்து விடுகிறார்கள் அல்லவா. ஏதோ ஒரு சர்ஜரி ஆகட்டும் அல்லது ஒரு ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டா கூட அதன் மூலமாக அவர்களுக்கு சரியாகி விடுகிறதுன்னு சொன்னா அந்த காலம், அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் அவர்களுக்கு கிரகநிலை என்பது சரியில்லாமல் இருந்திருக்கிறது. அல்லது ஒரு அந்தரம் அப்படிங்கிறது கூட ஒரு ராகுவினுடைய அந்தரமாக இருந்திருக்கலாம் அல்லது கேத்துவனுடைய அந்தரமாக இருந்திருக்கலாம். அந்த ராகுவும் கேத்துவும் நல்ல பாவகத்திலே கூட இருந்திருக்கலாம். ஒரு 6ஆம் பாவத்திலோ அல்லது 8ஆம் பாவத்திலோ இருந்தால் மட்டும்தான் சிரமம் அப்படிங்கிறதையும் உணர்ந்துக்கணும். சரி சார், இந்த நாள்ல கேன்சர்ங்கிறது அதிகமா வர்றதுன்னு சொன்னா சமீபத்திலே ஒரு ஆய்வு கட்டுரையை படித்தேன். அந்த ஆய்வு கட்டுரையில பார்த்தா என்ன தெரியுமா கொடுத்திருக்கா? நம்ம அதிகப்படியாக ஃப்ரிட்ஜ் யூசேஜ் பண்ணும் பொழுது இந்த குளிர்சாதன பெட்டி அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதனை பெரும்பாலும் சார்ந்திருப்பதுதான் இதற்கான காரணம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்கா. அதாவது என்ன சொல்றான்னு சொன்னா, உணவு அப்படின்னு வரும் பொழுது குறிப்பா அவங்க அந்த இட்லி மாவு தோசை மாவு எடுத்துக்கிறா. அந்த மாவு அப்படிங்கிறது நொதித்தல் அப்படின்னு சொல்லலாம் தெரியுமா. அந்த ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறது அதுல ஆயிருக்கணும். ஆனா அந்த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கே நம்ம இடம் கொடுக்கறதே இல்லை. மாவை அரைச்சிட்டு என்ன பண்றோம், அது புளிச்சு போயிட போறதுங்கிறதுக்காக தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிடுறா. அது புளிச்சாத்தான் அது மாவு. இயற்கையாக அந்த நொதித்தல் என்பது வர வேண்டும், அதிலே ஈஸ்ட் என்பது உருவாக வேண்டும். அந்த ஈஸ்ட் என்பதுதான் இந்த பாக்டீரியா மற்றும் அந்த வைரஸ் கிருமிகளை அழிக்க வல்லது அப்படின்னே சொல்றா. ஆனா அதற்கு நாம் இடமளிக்காத பட்சத்திலே நம்ம அப்படியே அது புளிச்சிட போதுங்கிறதுல ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணும் பொழுது என்ன ஆறுதுன்னு பார்த்தோம்னா அதுல இயற்கையாக அந்த நொதித்தல் என்பது நிகழாமல் அது நம்முடைய வயிற்றிற்குள்ளாக செல்லும் பொழுது அதுவே ஒரு விஷமாக மாறி விடுகிறது, அதுவே உயிர்கொல்லி நோயையும் தந்து விடுகிறது அப்படிங்கிற மாதிரி அவர்கள் அந்த ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதுவும் நிஜமாத்தானே இருக்கு. நம்ம இப்பதானே சமீப காலமாக ஒரு 20-30 வருஷமா தான் எல்லார் வீட்லயுமே ஃப்ரிட்ஜுங்கிறது வந்துருச்சு. அந்த நாள்ல பார்த்தோம்னா ஒரு ஃப்ரிட்ஜுங்கிறது எங்கேயோ ஒரு ஹோட்டல்ல வச்சிருப்பா, இல்லைன்னா ஏதாவது ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல இருக்கும். அது கூட பார்த்தோம்னா அவங்க மாவுலாம் வைக்க மாட்டா, அதுல ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் அல்லது ஒரு பால் அந்த மாதிரிதான் வச்சிருப்பாளே தவிர. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன ஆயிடுச்சு, ரொம்ப சர்வசாதாரணமா போயிட்டதுனால சாதத்தை கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றா, சாம்பார் ரசத்தை கூட ஃப்ரிட்ஜில் வச்சிடுறா. இப்படி நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும் பொழுது அங்கே இயற்கையாக நடக்க வேண்டிய ப்ராசஸ்லாம் நடக்காததுதான் இதற்கான காரணம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எல்லாரையும் குறை சொல்லணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம் அல்ல. நம்முடைய உணவு பழக்க வழக்கத்திலே உண்டாகி இருக்கக்கூடிய மாற்றங்கள், இது போக இந்த பேக்டு ஃபுட்ஸ் அப்படிங்கிறத விற்கிறா இல்லையா, அதுல நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்க்கிறா அது கிட்டு போகாம இருக்கிறதுக்காக. அதையெல்லாம் சாப்பிடும் பொழுது உடம்பிலே அந்த அரிப்பு உள்ளுக்குள்ள பார்த்தோம்னா அது நம்முடைய பகுதிகளை அரித்து கொண்டே வருகிறது. அந்த அரிப்பு அப்படிங்கிறது தான் இவர்கள் புற்றுநோய் என்ற பெயரிலே சொல்கிறார்கள். அதற்கு ஏற்றாற்போல் நம்ம உடம்பு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கு. நிறைய அந்த நோய் எதிர்ப்பு கிருமிகளை அது கொண்டு வந்துட்டே இருக்கு. அது சமாளிக்க முடியாம ஒரு ஸ்டேஜுக்கு போகும் பொழுது
அது புற்றுநோயாக மாறிவிடுகிறது. ஆக கேன்சர் வருவதற்கான காரணம் சொல்லி பார்த்தோம்னா ஜாதக ரீதியாக அந்த நாளிலும் புற்றுநோய் என்பது இருக்கத்தான் செய்திருக்கிறது. ஜோதிட விதிகளை எழுதுகின்ற காலத்திலே, அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கூட கேன்சருங்கிறதெல்லாம் இருந்திருக்கு. அவர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னு சொன்னா, இந்த ராகுவோ அல்லது கேத்துவோ, இந்த ராகு கேத்துக்களினால் இது போல் உயிர்கொல்லி நோய் என்பது வரும், அதிலிருந்து அவர்களை மீட்பது என்பதே கடினம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்திருப்பார். நிச்சயமாக ராகுவினாலும் கேத்துவினாலும் வரக்கூடிய அந்த கேன்சரில் இருந்துதான் மீட்பது என்பது கடினமே தவிர, இந்த மாதிரி இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கேன்சர் ஹாஸ்பிட்டல் வந்துருது. எல்லாவற்றையும் விட இன்சூரன்ஸ்ல பார்த்தா கேன்சர் கார்டு பாலிசின்னு ஒரு தனியா பாலிசியே கொண்டு வந்துட்டா. பொதுவா மெடிக்ளைம் பாலிசின்றது இருந்தது. அந்த மெடிக்ளைம் பாலிசிக்குள்ள இந்த கேன்சர்ங்கிறது வராது, நீங்க தனியா கேன்சர் கார்டு பாலிசிங்கிறத ஒண்ணு போட்டுக்குங்கிற மாதிரி இன்சூரன்ஸ் ஏஜென்ட்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டான்னா இப்ப நம்ம எந்த காலத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.